டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பைத்தியமா? பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி திருப்பி அதே தாண்டா சொல்லிட்டு இருப்பான். முத்துன பைத்தியம் பிரச்சனை இல்ல, அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அறப்பைத்தியங்களால தான் அடுத்தவன் தலையை போய் பிச்சோரி. இந்த பைத்தியக்கார பயல்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. எவனாவது 10 வருஷம் கழிச்சு 200 பொருளுக்கு 5 வட மாநிலங்கள்ல தேர்தல்ல தோக்கடிச்சு போறான்னு பயம். பணம் சொல்லாதுன்னா என்ன ஆயிரும்? ஊழல் லஞ்சா ஒளிஞ்சிடும். அப்ப என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்டுல இப்ப இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்துல ஆதார் இன்வாலிடுன்ற. டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பைத்தியமா? பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி திருப்பி அதே தாண்டா சொல்லிட்டு இருப்பான். முத்துன பைத்தியம் பிரச்சனை இல்ல, அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அறப்பைத்தியங்களால தான் அடுத்தவன் தலையை போய் பிச்சோரி. இது பூரா அறமெண்டல். நீங்க ரொம்ப பைத்தியம் முத்துச்சுன்னா அதுவா இருந்துட்டு அதுவா பேசிருக்கோம். அறப்பைத்தியம் தான் கடிச்சு வைக்கும், கல்லெடு தெரியும். வெரி திரும்ப திரும்ப சொல்லும் போல இந்த பைத்தியக்கார பயல்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. எவனாவது பாருங்க, ஜிஎஸ்டி பாருங்க, நான் கேட்கறதுல உங்களுக்கு வச்சு ஜிஎஸ்டி விதிச்சா எதுக்கு விதிச்சா? திருப்பி 200 பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு. ஏன் குறைக்கிற? வேற வேலை இல்லை என்ன உனக்கு? 10 வருஷம் கழிச்சு 200 பொருளுக்கு 5 வட மாநிலங்கள்ல தேர்தல்ல தோக்கடிச்சு போறான்னு பயம். 5 பொருளை உட்கார்ந்து இதுக்கு குறைக்கிறேன். ஏன் குறைக்கிறேன்? பதில் சொல்லு. ஏன்னா வரி சுமையான வரியை என்ன இதுக்கு விதிச்ச? பதில் இருக்க? ஏய் வாடா, நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வரி சுமையை விதிக்கிற ஒருவன் சரியான ஆட்சியாளனாடா? அறமெண்டலாடா? யாரா நீங்க? யாரு? பணம் செல்லாது. பணம் செல்லாதுன்னா என்ன ஆயிரும்? ஊழல் லஞ்சா ஒளிஞ்சிடும். அப்ப என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு எதுக்கு வருது? ஊழல் ஒளிஞ்சிரும், லஞ்சம் ஒளிஞ்சிரும். எங்க எதுக்கு ரைடு போடுற? பணம் செல்லாது, தீவிரவாதம் ஒளிஞ்சிரும். அப்ப புல்வாமா, பகல்காம், நேத்து டெல்லியில கார்ல குண்டு பிடிச்சு கொண்டு அதுல என்னதுக்கு தீவிரவாதம் இல்லது? அது பயங்கரவாதம் இல்ல. அப்ப என்ன பக்கவாதம், சுரண்டுவாதமா? என்னடா உங்க பிரச்சனை? என்னதான் உங்க பிரச்சனை சொல்லு? எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிற மக்கள். இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? வறுமைக்கு ஒரு அறியாமை. வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, மறதி. இந்த மூணும் இந்த அரசியல் தலைவனுக்கு முதலீடாயிருது. நேத்து ஒண்ணு பேசுறேன், இது எதுக்குப்பா போட்ட? கேட்கலையே. இது எதுக்கு குறைக்கிற? கேட்கவே இல்லை. இப்ப எதுக்குப்பா இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிய தனியார் பல்கலைக்கழகமா ஏன் மாத்திர? கேட்கல. ஏன்னா அவனுக்கு பொழுது போகல, மாத்தல. இப்ப நம்ம போராட வேண்டியது இருக்கு. இப்ப இந்த 2 மாசத்துல தேர்தல் வரும்போது இந்த அக்டோபர்ல கொண்டு வந்திருக்காப்ல. எங்க நீ நிறைவேற்றி காட்டியிரு பாக்குறேன். காட்டியிரு. நீ கடலுக்குள்ள பேனா சில வச்ச கதை தான் அது. வச்சிரு பாப்போம். நீ இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி காட்டு பாப்பம் இருக்கனே. கட்டிரு. 8 வழிச்சாலை போட்டு பாப்பம். போட்டியா? இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டி காட்டுன்னு இருக்கேன். இந்த மகன் இந்த கட்சி நடத்துறது, இந்த தேர்தலில் ஓட்டு வாங்குறது, நாட்டாளுறது இல்ல. நான் என் ஊர்ல ஒரு குலதெய்வம் இருக்கு, கற்பனையாசாமி அருவாளோட. என் கையில அருவா இல்லைய ஒளிய நீ என்னைய தாண்டி தான் இந்த நச்சு திட்டம், இந்த கேவலமான இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். நீ சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல், இந்த கேடுகட்ட பணநாயக ஆட்சி முறையை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலரச் செய்யணுங்கிற ஒரு வெறி.